இன்றைய மன்னா 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 56வது வசனம். 1 ராஜாக்கள் 8:56வது வசனத்தின் 2வது பகுதி. நேற்றைய தியானத்தின் தொடர்ச்சியாக இதை தியானிக்க போகிறோம். முழு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. இந்த வசனத்தின் 2வது பகுதி சொல்கிறது, அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. நேற்றைய தினத்துல பார்த்தோம், தம்முடைய ஜனத்துக்கு வாக்குத்தத்தம் பண்ணினபடி இளைப்பாறுதலை கொடுத்தார். இன்றைய வசனத்துல இந்த பகுதி சொல்கிறது, மோசேயை கொண்டு சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாம் ஒன்று கூட தவறி போகவில்லையா. கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் ஒன்று கூட தவறி போகாது. சாலமோன் இந்த ஜெபத்தை ஏறெடுத்த பின்பு ஜனங்களை ஆசீர்வதித்த போது இதை சொன்னார். ஒரு வார்த்தை கூட தவறி போகவில்லை. இதே சாலமோன் தான் சொன்னார், அவர் வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினார். உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போவதில்லை. தம்முடைய வாயினால் உரைத்ததை தம்முடைய கரத்தினால் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். மோசேயோட காலத்துல சாலமோன் பிறக்க கூட இல்லை. ஆனால் மோசேயோட காலத்துல சொன்னதெல்லாம் சாலமோனுடைய காலத்துல நிறைவேறினதை சாலமோன் கண்டார். அவர் கேள்விப்பட்டதை கண்களால் பார்க்கிறார். மோசேயை கொண்டு கர்த்தர் அநேக வாக்குத்தத்தங்களை இஸ்ரவேல் ஜனத்துக்கு கொடுத்தார். அதையெல்லாம் சாலமோன் காதால கேட்டார். ஆனால் இப்பொழுது கண்களால் பார்க்கிறார். உங்களுடைய காதால் கேட்ட நல் வார்த்தைகள் நிறைவேறுவதை உங்கள் கண்களால் பார்ப்பீர்கள். கர்த்தருடைய கரமே அதை செய்யும். ஆகவே அவர் சொன்ன வாக்கு தத்தங்களில் வார்த்தைகளில் ஒன்றையும் தவறி போக விட மாட்டார். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. எவ்வளோ வாக்கு தத்தங்கள் சொல்லியிருக்கிறீங்க, எவ்வளோ நல் வார்த்தைகள் கொடுத்திருக்கிறீங்க. அதெல்லாம் நீர் நிறைவேற்ற வல்லவர். இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் எல்லாம் வந்து நிறைவேறுவதாக. கர்த்தர் அற்புதங்களின் தேவன், அற்புதங்களை செய்வீராக. அவங்களை உற்சாகப்படுத்துங்க. சொன்னதெல்லாம் நிறைவேற்ற போகிறக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.